वेदेषु पौरुषं सूक्तं पुराणेषु च वैष्णवं भारते भगवद्गीते धर्मशास्त्रेषु मानवं हिमाचल पर्वतम பத்ரிநாதத்திற்கும் மேலே அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய திவ்யமான புண்ணிய நதி, காணக்கடைக்காத பொக்கிஷம் சரஸ்வதி நதியினுடைய திவ்யமான தரிசனம், பிந்து சரஸ் என்று அழைக்கக்கூடிய அதி அற்புதமான உன்னதமான ஒரு நதி, கர்த்தம பிரஜாபதி 10,000 வருட காலம் தபஸ் பண்ண புண்ணிய பூமி, வியாச பகவான் வேதங்களை எல்லாம் தொகுத்து தந்த புண்ணிய இடம், 5வது வேதமாக போற்றக்கூடிய பொக்கிஷமாக அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய மகாபாரதம் தோன்றிய இடம், கணபதி பெருமான் தன்னுடைய திருக்கரங்களால் எழுதி தரப்பட்ட அந்த புஸ்தகம் இன்று வருகிற இங்கே அழகாக அமைந்து மலை வடியிலே அருள்பாலிக்கக்கூடிய இடம், பீமன் பாலம் போட்ட பீம் புல் என்று அமைந்திருக்கக்கூடிய இடம், பஞ்சபாண்டவர்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு செல்லுவதற்கு வேண்டிய வழியை கொடுத்த இடம், எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லாவற்றிற்கும் புருஷனாக கடும் இடராய கேசவாயன பத்ரிநாத பெருமான் சாந்தாகாரம் புஜகசகரம் பத்மநாபம் சுரேஷம் என்று எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய இடம், பூ பிரவேசம் செய்வதற்கு முன்பாக கேசவ பிரஜாபதிக்கு முன்பாக அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய சரஸ்வதி நதியினுடைய ஆனந்த கோலாகல திவ்ய தரிசனம்.